ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி நம்ம அம்மா இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனால அவங்க கண்டிப்பாக நம்மளோட பேச மாட்டாங்க. இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் நான் யோசித்தேன், சரி இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு முடிவும் நம்ம எடுக்க வேணாம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் அவரும் கிளம்பி நாங்கள் ஒரு வாடகை வீடு பிடிச்சிருந்தோம். ஏன்னா அவருக்கும் அப்பா மட்டும்தான், அப்பாவும் பொண்ணு வீட்டோடு தான் இருந்தார். அவங்க சொந்த ஊரில் தான் வீடு இருந்துச்சு. நானும் இங்கேயே வேலை பார்க்குறேன், அவரும் வேலை பார்க்குறனால 2 பேரும் வேலை பார்க்குறதுனால எங்களுக்கு கொஞ்சம் கிட்டக்க இருக்கிற மாதிரி ஒரு வீடு பிடிச்சிருந்தோம். ஒரு 3500 வாடகைக்கு. ஏன்னா நம்ம அவர் ஒரு 20,000 சம்பளம் வாங்குறாரு, நான் ஒரு 20,000 வாங்குகிறேன். அதுக்குள்ளே நம்ம சேவ் பண்ணி ஏதாச்சும் நம்ம பண்ணணுன்னா, அதிக ரெண்ட்டுக்கெலாம் போயிருந்தோன்னா நம்மளால் இது பண்ண முடியாதுங்கிறதுனால ஒரு மாதம் ஒரு 10,000 நம்மளோட வாடகை செலவு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா கூட நம்ம ஒரு மாதம் நம்ம ஒரு 25,000 மிச்சம் பண்ணால் கூட ஒரு 2-3 வருஷத்தில் ஏதாச்சும் ஒரு வீடு அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கிடலாம். ஏன்னா அம்மா அப்பா அப்படி சொன்னதுக்கானாச்சும் ஊரில் அவருக்கு வீடு இருந்தாலும் இங்கே நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்கினா தான் நம்மளுக்கு ஒரு மரியாதை இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவரும் அதுக்கப்புறம் சரி இப்போலாம் நம்மளுக்கு குழந்த அந்த மாதிரி விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அவரே சொல்லிட்டாரு. எனக்கும் அது சரியாக தான் பட்டுச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தையெல்லாம் பிறந்தா அதை டேக் கேர் பண்ணணும். ப்ளஸ் இன்னொன்று இப்போ என்னால் ஒர்க்குக்கு போக முடியாது. அந்த 20,000 சம்பளத்தில் குழந்தையும் பார்த்துக்க முடியறதுங்கிறது கஷ்டம். ஒரு 2-3 இயர்ஸ் போணுச்சுன்னா நம்ம ஒரு வீடெல்லாம் வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டு நம்ம இது பண்ணோன்னா கொஞ்சம் பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போனோம். ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் அப்பா என்னை பார்க்குறதுக்கு வந்திருந்தார். இது மாதிரி ஃபோன் பண்ணியிருந்தார். நான் அட்ரஸ்லாம் சொன்னோன்னே பழம் அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, அம்மா வரலனாலும் அப்பா ஏதோ பார்க்குறதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய தம்பிக்கும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. இருந்தாலும் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் கொஞ்சம் கோவமாக இருந்தான் அப்படிங்கிறது அப்பா சொன்னார். அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னார், நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நீ நல்ல வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுத்திருக்க. இப்போயும் அவங்க மாமா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கானோ அவனுக்கு என்ன வேலை இருக்குது சொல்லு, சொத்து இருக்குது. இருந்தாலும் அவனுக்கு படிப்புங்கிறது சுத்தமாக கிடையாது, நல்ல ஒரு பழக்க வழக்கங்கிறதும் கிடையாது. உங்கள் அம்மா சொந்தம் விட்டு போகக்கூடாது அது இதுன்னு சொல்லிட்டு உன்னை இங்கே கொடுக்க வேண்டான்னு நான் எவ்வளோ சொல்கிறதுக்கு தான் இருந்தேன். ஆனால் அவள் அதை கேட்குற மாதிரி இல்லை. எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை நீ தான் பார்க்கணுமா அப்படிங்கிறதுனால நீ எடுத்த முடிவு சரிதாம்மா, இதுக்கு என்னோடய சப்போர்ட் என்றைக்குமே இருக்கும். இப்போ நீ எடுத்திருக்க ஒரு முடிவும் கரெக்டான முடிவுன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னுக்கு வரணும். தம்பி காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கான். நான் அவனை எப்படியாச்சும் இன்னும் 2 வருஷம் தானே படிக்க வச்சுருவேன், அதை பற்றி ஒன்றும் இல்லை. மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, நீ எதுவும் இது பண்ண வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நீ இப்போ இருக்கிற வாழ்க்கையில் கொஞ்சம் வேலை உன்னோட கெரியரில் கொஞ்சம் இது பண்ணுமா. ஏன்னா அம்மாலாம் சொன்னதுக்கானாச்சும் ஒரு நல்ல இடத்துல நீ இருக்கணும் அப்படிங்கிறது தான் அம்மாவோட ஆசை. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீ அதை இது பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பா பேசிகிட்டு இருக்கப்பே என்னோடய ஹஸ்பண்ட் வந்தார். வந்ததுக்கப்புறம் வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அம்மா நம்மளுக்கு இதாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்பா அவரை புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம எடுத்த முடிவு அப்படி கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்னாச்சும் புரிஞ்சுக்கிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பா சொன்ன விஷயம் ஒன்று தான், நீ வாழ்க்கையில் அடுத்தது எவ்வளோ ஒரு முன்னுக்கு போகணும், எப்படி நீ வாழ்க்கையை அடுத்து கொண்டுட்டு போகணுங்கிறத மட்டும் யோசிமா. அப்போ தான் நம்ம வாழ்க்கை ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே, சரி ஓகேப்பா, நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச முயற்சிகளை நான் பண்ணுறேன்ப்பா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்புனாரு. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார், நீ இப்போ மனசளவில் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னோடனே, ஆமாங்க உண்மைதான், கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா, இந்தளவுக்கு நம்ம ஒரு மனசளவில் கஷ்டமாக இருந்தப்போ நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் ஒரு மனசு நிம்மதியாக இருக்குல்ல, அது மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மனசு நிம்மதியாக இருக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இருந்துட்டுனா
நம்மளுக்கு அது போதாதுங்க அப்படின்னோடனே, சரி சரி நீ எதை பற்றியும் ஒன்றும் கவலைப்படாதம்மா, எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம், ஒன்றும் எதை பற்றி நீ ஒன்றும் நினைக்காத, மனசை போட்டு நீ ஒன்றும் குழப்பிக்காதம்மா, எது நடந்தாலும் வந்து நன்மைக்கே அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு அட்வைஸ் பண்ணார். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வர பகுதியில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.